வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்தியான கருவேப்பிலை குழம்பு. இப்போ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழம்பு செய்யறதுக்கு முதல்ல கருவேப்பிலையை மெஷரிங் கப்பில் 1 கப் அழுத்தி அளந்து எடுத்துக்கிறேன். கப்பில் கருவேப்பிலையை எந்த மாதிரி அளந்து எடுக்கணுங்கிறத காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. எல்லா கருவேப்பிலையும் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அளந்து எடுத்துக்கோங்க. டெய்லி காய்கறி வாங்கும்போது கடையில் கருவேப்பிலையை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதை ஒரு 2-3 நாளைக்கு சேர்த்து வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு கருவேப்பிலை கிடச்சிரும். நிறைய நாள் நான் கருவேப்பிலையை வேஸ்ட்டு தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நான் அந்த தவறை செய்யறதில்ல. கருவேப்பிலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அஜீரணம், வாயு தொல்லை, மலச்சிக்கல், இரும்பு சத்து குறைபாடு, இரத்த சோகை, இதய நோய், சர்க்கரை நோய், முடி உதிர்வு, இளநரை, சரும நோய்கள், இப்படி எல்லாவித பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு இந்த கருவேப்பிலை தான். ஓசியில் கிடைக்குதுங்கிறதுக்காக இதை உதாசீனப்படுத்தாம, இதை வேஸ்ட் பண்ணாம கட்டாயமாக வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி குழம்பாவோ துவையலாவோ செஞ்சு சாப்பிடலாம். இதய நோய் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே நல்லது. ஃபர்ஸ்ட் இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாகவே கருவேப்பிலை தான் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட முக்காவாசி கருவேப்பிலையை யூஸ் பண்ணிட்டேன். மெஷரிங் கப்பில் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா அழுத்தி பாருங்க. அழுத்தும் போது கூட முக்காவாசி அளவுக்கு கருவேப்பிலை இருக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் போட்டு காட்டுறேன், எந்த அளவுக்கு கருவேப்பிலை அளந்து எடுத்திருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ கருவேப்பிலை சேர்த்து செஞ்சால் கசக்கும், இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். கசப்போ பச்சை வாசமோ சுத்தமாக இருக்காது. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அளந்து வச்ச கருவேப்பிலை எல்லாத்தையுமே நிறைய தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. கட்டாயமாக 2 தடவையாவது அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலையை மார்க்கெட்லேயும் சரி கடைகள்லேயும் சரி கண்ட இடத்துல போட்டு வச்சுருவாங்க. அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு செய்யுங்க. அடுத்ததாக ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நிறையவே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 7-8 சின்ன வெங்காயம், 2 பெரிய பல் பூண்டு, அடுத்ததாக அலசி வச்ச கருவேப்பிலையை நல்லா புழிஞ்சிட்டு எல்லா கருவேப்பிலையுமே சேர்த்துருங்க. கருவேப்பிலை வதங்குற வரைக்குமே அடுப்பு ஃபுல் சிம்மில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்கன்னா சத்துக்கள் குறைஞ்சிடும். கருவேப்பிலையை லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை மொறுன்னு வறுபடக்கூடாது, நிறமும் மாறக்கூடாது. தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வதங்கினாலே போதும். அந்த ஸ்டேஜில் வதக்கின எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொரப்பாக அரைச்சிங்கன்னா சாப்பிடும்போது கருவேப்பிலை தொண்டையில் சிக்கும். அதை யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ மீதம் இருக்கிற எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி வடகம் சேர்த்துக்கிறேன். அது இல்லைன்னா கடுகு வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சுக்கோங்க. சோம்பு சீரகம்லாம் வேண்டாம். கறி வடவத்தை ரொம்ப கருக விடக்கூடாது, லேசாக பொரிஞ்சாலே போதும். இப்போ பூண்டு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் பூண்டுங்கிறதுனால சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு கட்டாயமாக பூண்டு சேருங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக குழம்புக்கு தேவையான உப்பை இப்போயே சேர்த்துட்றேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் காரமாக இருக்குங்கிறதுனால 2 ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். நான் பெருங்காயத்தூள் சேர்க்காம சாம்பார் பொடி அரைச்சி வச்சுக்குவேன். அதைத்தான் இந்த குழம்புக்கும் சேர்த்துக்கிறேன். அடுப்பு இப்போவும் சிம்மில் தான் இருக்குது. மிளகாய்த்தூளை மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்ச கருவேப்பிலை பேஸ்ட்டை சேர்த்துடலாம். கூடவே மிக்சி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியையும் இதோடய சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதும் ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைக்காமல் திக்காக கரைச்சி ஊற்றிக்கங்க. எப்போவுமே அதிகமாக புளி சேர்த்து செய்கிற குழம்பு எல்லாத்தையுமே மண் சட்டியில் செய்யும்போது உடம்புக்கு நல்லது. அலுமினிய சட்டியில் செஞ்சிங்கன்னா அந்த அலுமினியத்தையும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா புளி அலுமினியத்தை நல்லாவே அரிச்சு எடுத்துரும். எப்போவுமே புளிக்குழம்பு செய்யும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கங்க. அது அதிகமான புளிப்பு சுவையை கொஞ்சம் மட்டுப்படுத்தும். குழம்பு திக்காகி எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் போது மண் சட்டியை அடுப்பில் இருந்து எடுத்துடலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான கருவேப்பிலை குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.